இந்த உலக வாழ்வு இது போல் சோதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அப்படி நீ பாவத்தை செய்து கொண்டிருந்தாலும் அல்லாஹ் உன்னை மன்னிப்பான். விட்டுவிடு, அல்லாஹ் அந்த சோதனையை நீக்கி விடுவான். அன்று முடிவெடு, அல்லாஹ் உனக்கு நீக்குவான். அன்று முடிவெடு, அல்லாஹ் உன்னை ஏற்றுக்கொள்வான். 99 கொலை செய்த மனிதன் தான் திருந்த வேண்டும் என்பதற்காக ஒரு அறிஞனை கடைசியாக, ஒரு மனிதனிடத்திலே கடைசியாக போகிறான். அவனும் அல்லாஹுடைய அருளில் நம்பிக்கை இழக்க செய்கிறான், அவரையும் கொலை செய்கிறான். 100 பேரை கொலை செய்ததற்கு பிறகும் அவன் உள்ளத்தில் அல்லாஹ்விடத்தில் செல்ல வேண்டும் என்ற ஆசை வருகிறது. ஒரு அறிஞரிடத்திலே கேட்கிறான். அறிஞர் சொன்னார், இந்த ஊரில் இருந்து கிளம்பி நல்லவர்கள் வாழக்கூடிய ஊருக்கு செல், பாவத்தில் இருந்து விடுபட்டு முதலில் செல், போ. அவர் முடிவெடுத்து போகக்கூடிய வழியிலேயே மரணமாகி விடுகிறார். அவர் அந்த இடத்துல போய் சேரல. முயற்சி பண்றார் போறதுக்கு, போகக்கூடிய வழியில் மரணம் வருகிறது. அவர் உண்மையில் அல்லாஹ்வுடைய அளவுகோலின்படி, இயற்கையின் அளவுகோலின்படி பாவிகளுடைய ஊருக்கு தான் அருகாமையில் இருந்தார். ஆனால் அல்லாஹ் நல்லவர்களுடைய ஊருக்கு அவரை அருகாமையில் ஆக்கி நல்லவர்களின் உயிர்களை கைப்பற்றக்கூடிய மலக்குகளை கைப்பற்ற அல்லாஹ் அனுமதித்தது ஏன்? அவர் நாடினார். முதலில் அதை செயல்படுத்துவதற்கு கொஞ்சம் நடந்து சென்றார். இப்போ வட்டியில் இருக்கிறாயா, முடிவெடு, இனிமேல் செய்ய மாட்டேன் என்று முயற்சி செய், அல்லாஹ் உன்னை அந்த பாதைக்கு அழைத்து செல்வான். ஒரு விஷயத்தில் ஒரு உறவு உனக்கு ஹராமாக இருக்கிறதா, அன்று விடு, அல்லாஹ் உனக்கு அதை ஹலாலாக்குவான். அல்லது உன் ஹராமே உன் ஹலாலை தடுத்து விடும். ஹராமே உன் ஹலாலை தடுத்து விடும். இப்போ இது எல்லா விஷயத்திலும், குறிப்பாக நம்ம இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய சோதனைகளை வச்சு சொல்கிறேன். இது எல்லா விஷயத்திலையும் பொருத்தி பார்த்தாலும் இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நியதியாக வைத்திருப்பான். இப்படி நீ சோதிக்கப்படுவாய்.